ஜான், கிறிஸ். தாத்தா உங்க செம்ம நியூஸ் வச்சிருங்க தாத்தா. உங்களுக்கு ஜெயின் ஃபாதர் தெரியும்ல, அவரு போன வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து கிட்ட நீ குழந்தை தேசம கிட்ட வேண்டிக்கோ, டெய்லி பூசையில் ஆசனன்மை வாங்கு, 1 வருஷம் கழிச்சு நான் உனக்கு புது நன்மை தரேன்னு சொன்னாரு. கிறிஸ்து 1 வருஷம் அவன் புது நன்மைக்காக படித்தான். அவனுக்கு செயின்ட் தாமஸ் மவுண்டில் தான் புது நன்மை வாங்கணும்னு ஆசை. அதனால் அம்மா செயின்ட் தாமஸ் மவுண்டில் அருட்சாதனை கொடுக்கலாங்களான்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதனால எங்கள் பங்குலேயே சாதாரண மாதத்தில் புது நன்மை கொடுக்கலான்னு யோசிச்சிட்டாங்க. நாங்களும் ஜெயின் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் சென்னையில் வேலை விஷயமா 17-18ஆம் தேதி வரேன்னு சொன்னாங்க. ஆனால் 18ஆம் தேதி தான் இயேசுவை எதிர்நோக்கிய மாதாவோட ஃபீஸ்ட்டு, அதாவது மலை திருவிழா. அப்போது எங்கள் பங்குலேயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணோம். பங்கு ஃபாதர்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டோம். ஃபாதரும் ஒத்துக்கிட்டாரு. அதனால் 17ஆம் தேதி காலையில் அன்பிய பொறுப்பாளர்கிட்ட ஃபோன் பண்ணி, நாளைக்கு கிறிஸ்துக்கு புது நன்மை கொடுக்குறோம், அவன் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்க கூடாதுல்ல, அதனால் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், அவன்கிட்ட சில கேள்விகள் கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்ன சொன்னாங்க ஆனி டீச்சர்? அவங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? நீ யோசிச்சுக்கிட்டே இரு, நீ சொல்லு ஜான். அவங்க நீங்கள் எந்த மாதத்தில் இருக்கிறீங்க, 6:30 9:30? அதுக்கு அம்மா 9:30 மாசா? 9:30 மாசா இல்லையே. அதுக்கு ஆன்ட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, செயின்ட் தாமஸ் மவுண்டில் 9:30க்கு நம்ம பங்கோடைய ஸ்பெஷல் மாஸ், அதில் நம்ம பங்கு ஃபாதர் தான் பூசை வைக்கிறான்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வந்தது தெரியுமா? 1 வருஷம் கிறிஸ் எதிர்நோக்கோடு அவன் கடமையை செஞ்சான்ல, இது ஒரு காரணம். உங்கள் அம்மா பங்கு ஃபாதர் பெர்மிஷன் கொடுத்தும் நேர்மையாக நடக்க முயற்சி செஞ்சாங்கல்ல, அதனால் மகிழ்ச்சி என்பது நம் செயல்களை அடிப்படையாக கொண்டது. லௌதாத்தோ சி 244 போப் பிரான்சிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நமது வாழ்க்கை போராட்டங்களும் இந்த உலகத்தின் மீதான கவலைகளும் எதிர்நோக்கி இருப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை நம்மிடத்திலிருந்து எடுத்து விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கான பொருள் மகிழ்ச்சியின் ட்ரம்பட். நீங்கள் எதிர்நோக்கிய காரியம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் கடவுளை போற்றி பாடுங்க. இன்னைக்கான ஈகோ டாஸ்க், நீங்கள் வாழும் இடம் தூய்மையாகவும் பசுமையாகவும் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்னு 1 நிமிஷம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. அது நிச்சயம் நடக்கும் என்ற எதிர்நோக்கோட மகிழ்ச்சியோட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஹோ 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 ஹோ.